மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சுப்ரீம் கோர்ட் ஆன் வெட்லேண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஷுட் நோ வாட் இஸ் வெட்லேண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறமா ராம்சர் கன்வென்ஷன் என்ன, ராம்சர் சைட்ஸ்னா என்ன, ஓகேவா? ஸோ ஹவு வி டிஃபைன் அ வெட்லேண்ட் அதுவும் நம்மளுக்கு தெரியணும். தென் அது போக சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு என்ன ரூலிங் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அது இல்லாமல் கன்சர்வேஷன் மெஷர்ஸ் வெட்லேண்ட் ரிலேட்டடாக நம்ம என்ன எடுத்திருக்கோம் அதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ ஏன் வந்துட்டு நியூஸில் வந்துச்சு, சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் ரூல்டு தட் இட்ஸ் 2024 டைரக்ஷன். யாரோட டைரக்ஷன்? சுப்ரீம் கோர்ட்டோட. ஓகேங்களா? ஸோ ரெக்வயரிங் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப், ஓகேங்களா, அது ஆர் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? அப்ரூவல் கிடைக்கணும். ஓகேவா? எதுக்காக? ஃபார் மைனிங் வித்தின் 10 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் வெட்லேண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ எந்த வெட்லேண்டுக்கு இந்த ரூலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசான் வெட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு, அதுல அந்த ஆசான் வெட்லேண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல மைனிங் நடக்குது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ அந்த ஆசான் வெட்லேண்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்க்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? மைனிங் பண்ணக்கூடாது. இன்கேஸ் மைனிங் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா தே நீட் டு கெட் அ அப்ரூவல். அப்ரூவல் யார்கிட்ட இருந்து வாங்கலாம்? நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப்ல இருந்து வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருந்து வாங்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இவங்க ரெண்டு பேர்ட்ட இருந்து நீங்க அப்ரூவல் வாங்கி தான் மைனிங் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதோட ரூல்? 2024ல ஆசான் வெட்லேண்டுக்கு கொடுத்த ரூல்ஸ். ஓகேங்களா? பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திஸ் ரூல், ஓகேங்களா, ஸோ ஆசான் வெட்லேண்டு கொடுத்த இந்த ரூலிங்க இட் இஸ் எக்ஸ்பேண்டட் டு ஆல் த வெட்லேண்ட்ஸ் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வில் அப்ளை டு ஆல் வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் அக்ராஸ் இந்தியா அப்படிங்கிறதான் இப்போ கொடுத்த அந்த ரூலிங். ஓகேவா? ரைட். ஸோ ஏன் இப்படி வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லணும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வெட்லேண்ட் கன்சர்வேஷனுக்குன்னு ஸோ ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டாட்டுட்டரி மெஷர்ஸ் நம்ம கிட்டக்க இல்லை. ஓகேவா? லைக் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. ஃபாரஸ்ட்டை வந்துட்டு நம்ம டைவர்ட் பண்றோம், வி ஆர் கோயிங் டு டெஸ்ட்ராய் எ ஃபாரஸ்ட் அப்படின்னா அதுக்குன்னு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு. சரிங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த வெட்லேண்ட்ஸுக்குன்னு தனியா ஒரு ஆக்ட் வந்துட்டு இல்லை. சரிங்களா? ஸோ தேர் இஸ் நோ ப்ராப்பர் ஸ்டாட்டுட்டரி மெஷர். சரிங்களா? ஸோ அந்த பேக்கிங் இல்லாததுனால சுப்ரீம் கோர்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒரு ரூலிங் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இட் பிகம்ஸ் அ பேக்கிங். ஓகே, ஃபர்ஸ்ட் we should know what is. ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த கண்டென்ட் தான் அதுல இருக்கு. ஆசான் வெட்லேண்ட் கன்சர்வேஷன்றது என்ன? ஓகேங்களா? ரைட். ஸோ ஆசான் அப்படிங்கிறது இட்ஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. ஸோ ஆசான் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. ட்ரிபியூட்டரினா என்னது? ஒரு மெயின் ரிவர் இருக்கு அப்படின்னா அது கூட வந்து ஜாயின் ஆகக்கூடிய ரிவர்ஸ். ரைட். டிஸ்ட்ரிபியூட்டரினா என்னது? அதுல இருந்து பிரிஞ்சு போகுது. ரிவர் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பிளிட் ஆகி போறது டிஸ்ட்ரிபியூட்டரி. ஓகே, ரைட். ஸோ இப்போ ட்ரிபியூட்டரிங்கிறதா நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல? ஆசான் ரிவர். ஓகேங்களா? ரைட். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரிவரும் இந்த கான்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பார்டர் பிட்வீன் ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் உத்தராகண்ட். ரெண்டுக்கும் நடுவுல பார்டர்ல இந்த இது வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ ஆசான் ரிவர் பாத்தீங்க அப்படின்னா அது நம்மளுக்கு அதாவது ஆசான் ரிவர் வந்துட்டு வர்றது உத்தராகண்ட்ல இருந்து வருது. ஓகேங்களா? ஹிமாச்சல் பிரதேஷ் கூட கன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. ஓகே, கன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு உத்தராகண்ட்ல நடக்குது. கன்ஃப்ளூயன்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா அது எங்க ஓடுது? ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஓகே, ரைட். ஸோ இந்த ஆசான் கன்சர்வேஷன் ரிசர்வ், அந்த ரிசர்வ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா உத்தராகண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன இஷ்யூ அப்படின்னா இப்போ உத்தராகண்டுக்கு தானே இந்த ரூலிங் கொடுத்தாங்க. ஸோ ஏன் இந்த ரூலிங் இப்போ சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா பிகாஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹவ் ரைஸ்டு திஸ் இஷ்யூ. நீங்க ஆசான் வெட்லேண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ வெட்லேண்ட் அப்படிங்கிறது 10 மீட்டர் ரேடியஸ் வேற சொல்லிட்டாங்களா? ஸோ அப்படின்றப்ப அது வந்துட்டு என்ன ஆகும்? உங்களுக்கு நியர்பை ஏரியாவெல்லாம் கவர் பண்றப்ப ஹிமாச்சல் பிரதேஷும் கவர் ஆயிருது. ஓகேவா? ஸோ அதனால ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஸோ அந்த ரூலிங் வந்துட்டு இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு த ஆசான் ஏரியாஸ் லொகேட்டட் இன் உத்தராகண்ட், நாட் டு ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் கோர்ட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஸோ வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் இல்ல உத்தராகண்ட்லாம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற எல்லா வெட்லேண்டுக்குமே இதே ரூல் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ரைட். இப்போ ஏன் இஷ்யூ வந்துச்சுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் அதை கிளைம் பண்ணதுனால எங்களுக்கு அப்ளிகபிள் இல்ல. ஏன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ அது ஸ்டாப் ஆகும் இல்லையா? ஸோ அதனால அவங்க இதை ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இந்த ரூலிங் கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்துட்டு நியூஸ் கண்டென்ட். ஓகேங்களா? ரைட். அப்போ ஆசான்ங்கிறது என்னது? இட்ஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் யமுனா. ஓகே, தென் இது வந்து இட் பிகம்ஸ் அ கன்சர்வேஷன் ரிசர்வ். ஓகேங்களா? எப்ப நம்மளுக்கு கன்சர்வேஷன் ரிசர்வ் ஆகுது அப்படின்னா
So 2020 it becomes a Ramsar site. 90s வந்துட்டு it becomes a conservation reserve. அதாவது wetland அப்படிங்கிறது. பர்டிகுலரா ராம்சர் சைட்ல எப்ப அது ஜாயின் ஆகுது 2020ல. ஸோ உத்தராகண்டுடைய ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட் எது அப்படின்னா இது. ஓகேங்களா? ஸோ ஆசான்ங்கிறது தான் உத்தராகண்டோட ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட். இந்தியாவோடது கிடையாது. தென் வெட்லேண்ட் அப்படிங்கிறப்போ இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்துட்டு நிறைய வாட்டர் பேர்ட்ஸ், ஃபிஷ், ரெப்டைல்ஸ் பிகாஸ் 2 ரிவரோட கான்ஃப்ளூயன்ஸ். ஓகேங்களா? 2 ரிவர் மெர்ஜ் ஆகிற ஏரியா. அந்த ஏரியாவுக்கு நடுவுல இருக்கிற லேண்டே இருந்தாலும் அந்த லேண்ட் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். ரைட்டா? ஸோ வெட்டா இருக்கும். நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டர் லைக் அதிகமா இருக்கும். பேர்ட்ஸ் ஜாஸ்தியா வரக்கூடிய ஏரியா. ஓகே? ரைட். ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸுமே அங்க இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மாதிரி பேர்ட் ஏரியாஸ் இருந்துச்சு அப்படின்னாலே மேக்ஸிமம் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே. ஓகே, சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவேனா என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து சைபீரியாலாம் இருக்கு இல்லையா, லைக் உங்களோட ரஷ்யா இந்த ஏரியாலாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கும்? இட் இஸ் வெரி கூல், ரைட்? ஸோ ரொம்ப 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 கூலான ஏரியாஸ் அல்ல ஆர்டிக் ஏரியாஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த ஏரியாஸ்ல இருந்து வின்டர் டைம் எப்படி இருக்கும்? ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்போ வின்டர் டைம்ல இந்த பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும்? அங்க இருந்து மைக்ரேட் ஆகி கீழே சவுத்துக்கு வரும். சவுத்ல வந்துட்டு கொஞ்சம் வார்மா இருக்கு அப்படின்னு சொல்லி வின்டர் டைம்ல தே மைக்ரேட் ஃப்ரம் நார்த் டு சவுத் அண்ட் சம்மர் டைம்ல அகைன் தே மூவ் பேக் டு நார்த். ஓகேங்களா? ஸோ இந்த பாத்வே இருக்கு பாத்தீங்களா, பர்டிகுலர்லி ஃப்ரம் சைபீரியா டு யோர் இந்தியன் ஓஷன். ஓகேங்களா? இந்தியன் ஓஷனுக்கு மேல இருக்கிற ஏரியாஸை கவர் பண்றது மட்டும் தான் எதுல வரும்? சென்ட்ரல் ஏஷியன் ஃப்ளைவே அப்படின்னு. ஓகேவா? இதுல வந்துட்டு அரௌண்ட் ஒரு 30 கண்ட்ரீஸ் வந்துட்டு இன்க்ளூட் ஆயிருக்கு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. ரைட். ஸோ இப்போ இந்தியா பாத்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் பர்டிகுலர்லி திஸ் வெட்லேண்ட் இட் சர்வ்ஸ் அஸ் அ வின்ட்ரிங் அண்ட் ப்ரீடிங் கிரவுண்ட். அதாவது வின்டர் அப்ப என்ன பண்ணுது? வந்திருக்குது இல்லையா? ஸோ அதனால வின்ட்ரிங் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ப்ரீடிங் கிரவுண்ட் அப்படின்றப்ப ரீப்ரொடக்ஷனுக்கு வந்துட்டு யூஸ் ஆகிக்கிறது அந்த பிளேஸ். நெக்ஸ்ட் பர்டிகுலர்லி இந்த ருடி ஷெல் டக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல வந்துட்டு நிறைய இருக்கும் அந்த ஏரியால. இட் இஸ் த பிளேஸ் இஸ் நோன் ஃபார் தட். ஓகேங்களா? டக். ஓகேங்களா? இட்ஸ் அ டைப் ஆஃப் டக். ஓகே. இப்போ நம்ம சொன்ன இதே தான். இப்போ நம்ம சொன்ன கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்துட்டு மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ் என்ன பண்ணிருக்காங்க? பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இது வந்துட்டு மைனிங் ப்ராஜெக்ட்ஸ் எதுக்காக அசான் வந்துட்டு உத்தராகண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு, அதனால அது இங்க வந்துட்டு அப்ளை ஆகாது ஹிமாச்சல் பிரதேஷ்ல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட் இன்னும் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ் டு நாட் ஹேவ் அ ஸ்டாட்டுட்டரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்ன்றது என்ன? ஆல்ரெடி வி ஹேவ் செட் இட்ஸ் அ பஃபர் ஜோன். ஓகேங்களா? ரைட்? ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு இல்ல ஒரு நேஷனல் பார்க் இருக்கு அப்படின்னா அந்த நேஷனல் பார்க்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர், அதாவது அந்த பார்க் முடியறதுக்கு அப்புறமா பார்க் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணும்? ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு கேப் விட்டுருக்கணும். ஓகேங்களா? ரைட்? ஓகே. இல்ல அந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் 1 கிலோமீட்டருக்கு மேல கூட இருக்கலாம். பட் அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம விட்டுருக்கணும். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம்? எக்கோ சென்சிட்டிவ் ஜோன். ஓகேங்களா? சோ இது வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ பஃபர். ஓகேவா? சோ கோர் ஏரியா இதுவா இருக்கு அப்படின்னா பஃபர் ஏரியா அதை சுத்தி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்? உங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் இம்பாக்ட் இருந்தாலோ ஃபர்ஸ்ட் பஃபர் தான் அதை வந்துட்டு அடி வாங்கும். ஓகேங்களா? ஸோ அது தட் வில் நாட் இம்பாக்ட் யுவர் கோர் ஏரியா. அதுக்காக தான் அந்த பஃபர் ஜோன்ஸ் வச்சிருக்கிறது. ஸோ நம்மளுக்கு இந்த வெட்லேண்ட் கன்சர்வேஷன்ல பஃபர் ஜோனுங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்துட்டு சொல்றாங்க. ரைட்? ஸோ ஸ்டாட்டுட்டரி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸோ பஃபரோ கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதனால தான் இப்ப கோர்ட் என்ன பண்ணிருச்சு? அப்படி இல்லன்றதுனால தான் நாங்க பேக்கிங் பண்றோம் அப்படிங்கிறத கோர்ட் சொல்லியிருக்காங்க. ரைட்? அதனால இப்ப என்ன பண்ணணும் இனிமே? வெட்லேண்ட் கன்சர்வேஷன் ரிசர்வ்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரியா நம்ம வைல்ட் லைஃப் போர்ட்ல இருந்தோ இல்ல மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருந்தோ அப்ரூவல் வாங்கணும். ஓகேவா? ரைட். ராம்சர் கன்வென்ஷன்னா என்னது? ஓகேங்களா? வாட் இஸ் ராம் லைக் இது உங்க மெட்டீரியல்ல இருக்காது. காலையில தான் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ரைட். திரும்பி வேணா அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ வெட்லேண்ட்ன்றது எக்ஸாக்ட்டா என்ன? ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு லைக் உங்களுக்கு வந்துட்டு அந்த லேண்ட் வந்துட்டு ஃபுல்லி வாட்டர்டா இருக்கலாம். ஓகேவா? இல்ல ஒரு ஸ்டாக்னன்ட் வாட்டர்டா இருக்கலாம். இல்ல ஓடிட்டு இருக்கிற ரிவர் வாட்டராவும் இருக்கலாம். ஓகேங்களா? சொதன்னு இருக்கலாம். மார்ஷி ஏரியாவும் இருக்கலாம். இல்ல மார்ஷ் ஏரியாவும் இல்லாம நல்லா தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு லேக்கா கூட இருக்கலாம். ஓகேவா? தென் அது ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம். நம்மளே கிரியேட் பண்ண ஒரு லேக்கா இருக்கலாம். பெர்மனன்ட்டா இருக்கலாம். டெம்பரரியா இருக்கலாம். ஓகேங்களா? நேச்சுரலா இருக்கலாம். ஆர்டிஃபிஷியலா இருக்கலாம். ஓகே. ஸோ என்ன கண்டிஷனா இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் வெட்லேண்ட். ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் ஆர் ஃப்ளோயிங் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கலாம். இல்ல ஓடிட்டு இருக்கலாம். ஓகே.
ஃப்ரெஷ் வாட்டர்னா என்னது? நம்மளுக்கு நார்மல் ஆத்து தண்ணி இதெல்லாம் ரைட்? ஃப்ரெஷ் வாட்டரா இருக்கலாம். பிராக்கிஷ் வாட்டர் வேர் யுவர் ஓஷன் அண்ட் ரிவர் மிக்ஸஸ் ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பிராக்கிஷ் வாட்டரா இருக்கலாம். இல்ல கடல் தண்ணியா கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கடல் தண்ணீன்றப்ப அந்த டைட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா 6 மீட்டருக்கு கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? லோ டைட் அப்டிங்கிறது 6 மீட்டருக்கு கம்மியா இருக்கணும். உள்ள வந்துட்டு போகுது இல்லையா? அந்த டைடு. ஓகேங்களா? ரைட். லோ டைட் 6 மீட்டர் கம்மியா. ரைட். ஸோ இந்த மாரி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்றோம்? வெட்லேண்ட் அப்டின்னு சொல்லுவோம். ரைட். லைக் ஏன் வெட்லேண்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் நம்மளுக்கு வந்துட்டு அது சப்போஸ் லாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இட் இஸ் அ மிக்ஸ்டு ஏரியா இல்லையா உங்களுக்கு? டிரான்சிஷன் ஜோனா இருக்குது. ஓகேங்களா? அங்க சோ இந்த வெட்லேண்ட் இருக்குன்னா, அந்த வெட்லேண்ட் பக்கத்திலேயே ஒரு டைப் ஆஃப் ஃபாரஸ்ட்டோ, இல்ல ஒரு டைப் ஆஃப் வெஜிடேஷனோ இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அந்த வெஜிடேஷன்ல ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஒரு ஊருக்குள்ள ஜெனரலா அந்த மாரி வெட்லேண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். சின்ன லேக் மாரி ஏரியா. அத சுத்தியும் வந்துட்டு புல்லு புல்லா இருக்கும். இல்ல சின்ன சின்ன மரமா இருக்கும். அதுக்குன்னு சப்போர்ட் பண்றதுக்குன்னு தனியா ஒரு பேர்ட்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ அந்த மாரி அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் பயோடைவர்சிட்டி இருக்கு. ஓகே. தென் தே ரிமூவ் த எக்ஸஸ் நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் த வாட்டர் குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுது உங்களுக்கு? வேஸ்ட்டா வரக்கூடிய வாட்டர்ல அதாவது வேஸ்ட்டா வரக்கூடிய நியூட்ரியன்ட்ஸ் லைக் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம். அது எங்க போகும்? டைரக்ட்டா இதுக்கு தான் போகும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கிறப்ப என்ன பண்ணும் அதெல்லாம்? ஸோ இட் வில் ரிமூவ் த வேஸ்ட் கன்டென்ட்ஸ். ஓகேங்களா? பொல்யூட்டன்ஸ ரிமூவ் பண்ணி வாட்டர பியூரிஃபை பண்ணுது. ஸோ அந்த மாரி ஒரு ஏரியாஸ்ல வந்துட்டு அங்கங்க இந்த மாரி வெட்லேண்ட்ஸ் இருக்கிறது வந்துட்டு பெட்டர் ஒன். ஓகே. தென் ஃப்ளட் கண்ட்ரோல். திடீர்னு ஒரு நெறைய மழை பெய்ஞ்சுச்சுன்னா, அந்த மாரி ஒரு ஏரி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வாட்டர் ஃபுல்லா ட்ரெயின் ஆயி அந்த ஏரிக்கு போயிரும். ஓகேங்களா? தென் அகைன் யூ வில் யூஸ் இட் ஃபார் சம் அதர் பர்ப்பஸ். இரிகேஷன் பர்ப்பஸ், ட்ரிங்கிங் பர்ப்பஸ்ன்னு எதுக்காவது யூஸ் பண்ணிப்போம். ஓகே. தென் கிளைமேட் ரெகுலேட்டர் பிகாஸ் தே ஸ்டோர் த கார்பன். தென் இந்த தண்ணி எல்லாம் இருக்கிறதுனால தே புரொவைட் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? அ ஒருவேளை லேக் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்டின்னா, என்ன பண்ணிக்கலாம்? ஃபிஷிங்லாம் கூட பண்ணிக்கலாம். இல்ல டூரிசம் ப்ரமோட் பண்ற மாரி போட்டிங் வந்துட்டு பண்ணிக்கலாம். ரைட்? தென் கல்ச்சரல் வேல்யூஸ், ஏஸ்தெடிக் வேல்யூ. ஸோ நம்மளுக்கு வெட்லேண்ட்ஸ்ல வந்துட்டு என்ன மேஜர் ப்ராப்ளம்ஸ்னா, இந்த யூட்ரோஃபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். மீன்ஸ் உங்களுடைய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அதிகமா வந்து சேர்றது. பர்ட்டிகுலர்லி டியூ டூ நைட்ரஜனஸ் ஃபெர்டிலைசர்ஸ். அது வந்துட்டு நியூட்ரியன்ட் ரிச்சா மாறிரும். ஸோ நியூட்ரியன்ட்ஸ் ரிச்சா இருக்கிறப்ப என்ன ஆயிரும்? அப்படியே அதிகமான பிளான்ட் பூம் வந்துட்டு நடக்க ஆரம்பிக்கும். இப்ப ஸ்லோவா என்ன ஆயிரும் உங்களுக்கு? இந்த வெட்லேண்ட் வந்துட்டு வெட்லேண்ட் அப்படின்னா இட் ஷுட் கன்சிஸ்ட் ஆஃப் போத் எய்தர் வாட்டர் இல்ல வாட்டர் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் லேண்ட். இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டா லேண்டாவே மாறிரும். சரிங்களா? ஸோ இட்ஸ் டிரான்சிஷன் ஜோன். அப்ப லேண்டாவே கம்ப்ளீட்டா மாறிடுச்சுன்னா, அந்த வெட்லேண்ட் எக்கோசிஸ்டம்ல இருக்க வேண்டிய ஆர்கானிசம்ஸ் இருக்காது. எப்பயுமேவும் கம்ப்ளீட் எக்கோசிஸ்டம் விட டிரான்சிஷன் ஜோன்ஸ்ல தான் பயோடைவர்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும். ஓகேவா? ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, ஒரு இருக்கு அப்டின்னா, இதுல இருக்கிற டைவர்சிட்டிய விட அது 2க்கும் இடைப்பட்டது இருக்கு இல்லையா? ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மாரியான ஏரியாஸ்ல தான் நம்மளுக்கு பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கும். இல்ல டிஃபரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரைட். தென் அபார்ட் ஃப்ரம் தட் அர்பனைசேஷன் இல்ல பொல்யூஷன், அர்பனைசேஷன், என்க்ரோச்மென்ட் முக்கியமானது. ரைட். கொஞ்சோண்டு காஞ்சது என்ன பண்ணிருவாங்க? அந்த இடத்த அப்படியே ஆக்குபை பண்றது. தண்ணி கொஞ்சம் வத்துனதும் திரும்ப அந்த இடத்த ஆக்குபை பண்றது. ரைட். சோ இந்த மாரி நெறைய ஏரிஸ் சென்னையே பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் வந்துட்டு ஏரியில தான் வந்துட்டு லைக் பில்டிங் ஊரே இருக்குது இல்லையா? ரைட். சோ ஏரிய ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடுறது. சோ இந்த மாதிரியான என்க்ரோச்மென்ட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு டேஞ்சரஸ் டூ வெட்லேண்ட்ஸ். ஓகே. சோ இந்த வெட்லேண்ட்ஸ புரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்த கன்வென்ஷன் தான் எது நம்மளுக்கு? ராம்சர் கன்வென்ஷன். இன்க்ளூடிங் பேடி ஃபீல்ட்ஸ் எதுல தான் வரும் உங்களுக்கு? வெட்லேண்ட்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ரைட். தண்ணியும் வெஜிடேஷனும் கொஞ்சம் கலந்திருக்கணும். இல்ல வெஜிடேஷனா இருந்தாலும் ஓகே. ரைட். ராம்சர் கன்வென்ஷன் பார்த்தோம் அப்டின்னா, எதுக்காக? டூ புரொடெக்ட் ஆல் த வெட்லேண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு ஒரு கன்வென்ஷன் கொண்டு வரோம். எங்க அப்டின்னா, லொகேட்டட் இன் ஈரான். ஸோ ஈரான்ல ராம்சர் அப்டிங்கிற பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க அந்த கன்வென்ஷன் நடந்ததுனால, ராம்சர் கன்வென்ஷன் அப்டின்னு சொல்லிட்டோம். ஸோ சைட்ஸ் பிளேஸ்டு அண்டர் திஸ் கன்வென்ஷன் நம்ம என்ன சொல்லிடுறோம்? ராம்சர் சைட்ஸ் அப்டின்னு சொல்லிடுறோம். ஓகே. 1971ல கேம் இன்டூ ஃபோர்ஸ் 1975. ஓகே. ஸோ இதோட ஒர்க்கே என்ன? அதாவது எய்மே என்ன அப்டின்னா, நத்திங் டூ கன்சர்வ் ஆல் த வெட்லேண்ட்ஸ். ஓகேங்களா? கன்சர்வ் பண்றோம். ப்ராப்பர் யூஸ் பண்ணிக்கணும். வைஸ் யூஸ் பண்ணணும். எந்த லைட்டு? போடவா வேணாமா? போட்டு தானே இருக்குது. ஓகே. ஸோ நேஷனல், இன்டர்நேஷனல் கோஆப்பரேஷன். எதுக்காக இந்த கோஆப்பரேஷன் இருக்கணும் நம்மளுக்கு? வெட்லேண்ட் கன்சர்வேஷன்க்காக. ரைட்? ஓகே. ரைட். ஸோ கன்சர்வேஷன், வைஸ் யூஸ், கோஆப்பரேஷன். ஸோ அதுதான் இதோட எய்ம். இந்த ராம்சர் கன்வென்ஷனோட எய்ம். ஓகே.
இந்தியால பார்த்தோம் அப்படின்னா இந்தியா பிகேம் த மெம்பர் ஆஃப் ராம்சர் இன் 1982. ஓகே ரைட். அதுக்கப்புறம் இந்தியாவில் இப்போ கரண்ட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 101, இது ஓல்டு ஒன்று ஓகேங்களா. ஸோ 101 சைட்ஸ் வந்துட்டு இப்போ கரண்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே. தென் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ் இன் ஏஷியா யாரு? இந்தியா. ஓகேங்களா. இந்தியா ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட்ஸ். வேர்ல்டு லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஹையஸ்ட் நம்பர். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் லேக் ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்த ராம்சர் சைட்ஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிகா லேக்கும் அதுக்கப்புறமா கியோலாடியோ நேஷனல் பார்க் ராஜஸ்தான். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டும் தான் என்னது நம்மளுக்கு இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ராம்சர் சைட்ஸ். ஓகே. அது எல்லாமே இருக்கு. இது சும்மா ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா சைனாஸ் இன்னோவேஷன் மாடல். ஓகே. ஸோ சைனா வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த இன்னோவேஷனை வந்துட்டு பூஸ்ட் பண்றதுக்கு சைனா என்ன மாடல் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. அந்த மாடலை இந்தியாவை ஃபாலோ பண்ணா இட் வில் பி பெட்டர். ஸோ என்ன டைப் ஆஃப் மாடல் அது? ஸோ சைனால பாத்தீங்க அப்படின்னா ஸோ சைனால லைக் தே ஹேவ் ஹப். ஓகேங்களா. ஸோ ஒரு ஒரு சிட்டி இல்லை ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னா அந்த ப்ராவின்ஸ்ல ஃபுல்லா ஃபோக்கஸ்டா ஒரே டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் ஓடிஓபி. ஓகேங்களா. ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் பெர் ப்ராடக்ட் பெர் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா. அதுதான் இந்த ஓடிஓபி. அண்ட் யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் தட் ஓடிஓபி ஸ்டேட் அதாவது டிஸ்ட்ரிக்ட் அஸ் அ எக்ஸ்போர்ட் ஹப். ரைட்டா. அப்போ அந்த ஓடிஓபி ஸ்கீம் இருக்கு இல்லையா அதையே யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் இட் ஆன் ஸ்டேட் வைஸ்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி இருக்கும்? ஒரு ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்ல இருந்து மேஜரா இந்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ப்ராவின்சஸ் பாத்தீங்க அப்படின்னா சைனால ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லயுமே ஃபோக்கஸ்டா ஒவ்வொரு ஹப் இருக்கும். ஓகேங்களா. ரைட். இது சைனாவோட ஒன் ஆஃப் த மாடல்ஸ். ரைட். இப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு இஷ்யூ என்ன மேஜரான இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் மாடல்ஸ்ல ஸோ வி ஹேவ் நம்மகிட்ட என்ன இருக்குது? யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நல்ல நல்ல காலேஜ் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. பட் த இஷ்யூ வித் எவ்ரி ஒன் லைக் எல்லாருமே லைக் மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு படிச்சவங்களா தான் இருக்கும். ரைட். ஸோ படிச்சவங்க இருக்காங்க, பிஹெச்டி வரைக்கும் போனவங்களும் இருக்காங்க. பட் ரிசர்ச்சுக்கும் அப்ளிகேஷனுக்கும் நிறைய கேப் இருக்கா? ரிசர்ச்ல பார்த்தா அந்த பிஹெச்டியை முக்கிய ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் மினிமம் 3 இயர்ஸ் டு 5 இயர்ஸ் வந்துட்டு படிப்பாங்க. அதுவும் சம்டைம்ஸ் 7 இயர்ஸ்லாம் வந்துட்டு இழுக்கும். பர்டிகுலர்லி இஃப் இட்ஸ் அ பாய். ரைட்டா. ஸோ அவ்வளோ வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு பிஹெச்டி பண்ணி கண்டுபிடிக்கிற அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட் இருக்கு இல்லையா அதை நம்ம அப்ளை பண்றோமா கேட்டா இல்ல. ரைட். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிஹெச்டிலாம் நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க. பட் அவங்க கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணதை நம்ம எதுக்காக கொண்டு வரோமான்னு கேட்டா இல்ல. அது அந்த டிகிரியோட முடிஞ்சிருது. ரைட். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய மேஜர் கேப். ஓகேங்களா. ஸோ ரிசர்ச் வந்துட்டு அகாடமிஸ்ல அதாவது யூனிவர்சிட்டிஸ்ல பண்ணக்கூடிய அகாடமிக் ரிசர்ச் இஸ் நாட் பிகமிங் அ இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட். ஓகேங்களா. ரியல் டைமுக்கு யூசேஜுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸோ இல்ல ரிசர்ச்சோ நடக்கிறதும் கிடையாது. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ஓகேங்களா. ஸோ என்ன தேவையோ அதுக்கேற்ற ரிசர்ச் நடக்கிறது இல்ல. என்ன ரிசர்ச் பண்றோமோ அது அப்ளிகேஷனுக்கு வர்றதும் இல்ல. இது ரெண்டுமே வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கேப். ஓகேங்களா. ஸோ இந்த கேப்பை வந்துட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணதான் இது. ஸோ சைனா பிரிட்ஜ் திஸ் கேப். ஓகே. ஸோ எப்படி பண்றாங்க அப்படின்னா ஸோ த்ரூ கொலாபரேஷன்ஸ். ஓகே. நீங்க வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெக் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போமே இல்லை ஏதாவது ஒரு இன்னோவேஷன் கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க? யூஸ்வலா நம்மளுக்கு ஒரு கம்பெனில ஆர்என்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரைட்டா. அவங்களோட ஒர்க்கே என்ன பண்ணுவாங்க? ப்ராடக்ட்டை ஸ்க்ராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டா. ஸோ எப்படி ப்ராடக்ட்டை வந்துட்டு லான்ச் பண்ணலாம், எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன அப்கிரேடேஷன் இருக்கு, இந்த ஃபீல்டு மார்க்கெட் எப்படி இருக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு they need to start from the scratch. ரைட்டா. ஆர்என்டில இதுவே நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனிஸோட ஒர்க் ஏற்கனவே இருக்க ப்ராடக்ட்ஸ் ஓகேங்களா ஒரு ஒரு யூனிவர்சிட்டியோட டை அப் பண்ணிட்டு அங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்பயே புதுசு புதுசா ஐடியாஸோட வருவாங்க. அப்பதான் ஐடியாஸ் புதுசு புதுசா வரும். ஸோ அந்த டைம்ல தே ஹேவ் கிரியேட்டட் சம் ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனிஸ் இந்த ப்ராடக்ட்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு செலவு மிச்சம்? ரைட்டா. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் எங்க யூஸ் பண்றாங்க? சைனால வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ பேசிக் லைன் என்ன அப்படின்னா சைனா ஹேஸ் கொலாபரேட்டட் அகாடமிக் ரிசர்ச் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த டெக் பார்க்கு ஓகேங்களா இல்ல உங்களுக்கு வந்துட்டு இன்னோவேஷன் ஹப்ஸ் இல்ல என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ ஓகேங்களா அந்த எல்லா ஜோன்ஸையும் நம்ம என்ன பண்றோம்? அகாடமிக்ஸோட மெர்ஜ் பண்ணிடுறோம். ஓகேவா. ஸோ இங்க ரிசர்ச் பண்ணி ப்ராடக்ட் வரும், இவங்க அதை சேல் பண்ணுவாங்க. இதுதான் இவங்களோட ஒர்க். ஓகேவா. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம். ஓகே. பட் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன தேவை? இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ரைட். அப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வருது? ஸோ இப்ப நீங்க வந்துட்டு இன்னோவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பீப்புள் வில் பி ரிலக்டன்ட் இன்
இன்வெஸ்டிங் இன் நியூ ப்ராடக்ட்ஸ் ரைட்டா? ஏன்னா அது வளருமா வளராதா? ரிஸ்க் வில் பி லாட். ஸோ அப்படி இருக்க மாதிரியான ப்ராடக்ட்ஸ்ல என்ன பண்ண மாட்டாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ சீக்கிரமா வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் என்ன வென்ச்சர் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அது என்ன சூரரை போற்று படம் பார்த்திருக்கீங்களா? அதுல என்ன சொல்லுவாங்க? வென்ச்சூர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வென்ச்சர் கேபிட்டல் மீன்ஸ் யூ ஹேவ் ஐடியா. ஓகேங்களா? யூ ஹேவ் ஐடியா பட் யூ டோன்ட் ஹேவ் மனி. ஓகேங்களா? இப்ப என் ஐடியால யாராவது இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த வென்ச்சர் கேபிட்டல். ஓகே. ஸோ யூ ஹேவ் ஐடியா. ஓகேவா? பட் யூ நீட் மனி. பட் மனி வந்துட்டு உங்ககிட்டக்க இல்ல. இப்ப யாராவது என்ன பண்ணணும்? மனி குடுக்கணும். அப்போ இத இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க இருக்காங்க இல்லையா? அந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு கண்டிஷன் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஆர் ஷேர். ஓகேங்களா? ஓனர்ஷிப்ல ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள் 10% வந்துட்டு ஓனர்ஷிப் ஷேர் வந்துட்டு எனக்கு குடுங்க. நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு என்ன பண்ணுவாங்க? இந்த வென்ச்சர் கேபிட்டல் வந்துட்டு தே வில் கிவ் யூ மனி. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு உங்களோட ப்ராடக்ட்டோட வொர்த் வந்துட்டு ஒரு 1 crore இருக்கு அப்படின்னா, அதோடைய 10% வேல்யூ அவங்களுக்கு சொந்தமாயிரும். ஸோ ஒரு 5 இயர்ஸ்ல 500 crores வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு வளர்ந்துருது. இப்ப இவங்களுக்கு என்ன ஆயிரும்? 10%ன்றப்ப 50 crores வந்துட்டு அவங்க ஓனர் ஆயிருவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாரி ப்ராடக்ட் எவ்ளோ வந்துட்டு உங்களுக்கு வளருதோ, அதோடைய பெர்சன்டேஜ் ஓனர்ஷிப் அதாவது ஈக்விட்டி ஷேர் யாருக்கு போயிருது? அந்த வென்ச்சர் கேபிட்டலுக்கு போகுது. இது ஒன் ஆஃப் த கண்டிஷன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி அ ரிஸ்க்கா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்ல, ரிஸ்க்கா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்? இந்த வென்ச்சர் கேபிட்டலிசம் வந்துட்டு கொண்டு வரோம். ஓகேவா? இப்ப வந்துட்டு பெஞ்ச் போவோம். ஸோ சைனா ஃபாலோஸ் அ ஸ்டேட் லெட் இன்னோவேஷன்ஸ். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? ரைட். இந்த யுனிவர்சிட்டீஸ், ரிசர்ச் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மெர்ஜ் பண்ணணும்னு சொல்றோம். இது அவங்களா மெர்ஜ் ஆயிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. ஸோ தென் ஹூ ஷுட் லீட் திஸ்? ஸ்டேட். ஓகேங்களா? ஸ்டேட் தான் என்ன பண்ணணும்? இது 2யுமே லீட் பண்ணி 2யுமே மெர்ஜ் பண்றதுக்கான பாலிசி மெஷர்ஸ எடுக்கணும். ஓகே. ஸோ அத தான் என்னன்னு சொல்றோம்? ஸ்டேட் லெட் இன்னோவேஷன் மாடல் வேர் கவர்ன்மெண்ட் அது போக யூனிவர்சிட்டீஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸ்டார்ட் அப்ஸ், பிரைவேட் எல்லாருமே என்ன பண்றாங்க? ஒண்ணா வந்துட்டு வொர்க் பண்றாங்க. தே ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். தே ஆர் கொலாபரேட்டட். ஓகே. ஸோ அன்லைக் த கன்வென்ஷனல் மார்க்கெட் லெட் இன்னோவேஷன் மாடல் மீன்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன ப்ராடக்ட் தேவையோ அதுல இன்னோவேஷன் பண்றது. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாம இன்னோவேஷன்ஸ நம்ம கொண்டு வந்து மார்க்கெட்டுக்குள்ள சேல் பண்ண வைக்கிறோம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்க்கு ரோபோட் தேவையான்னு கேட்டா யாரும் வாங்க மாட்டாங்க. கரெக்ட்டா? இது மார்க்கெட் ட்ரிவன். ஓகேங்களா? பட் நீங்க என்ன பண்றீங்க? இன்னோவேஷன் ட்ரிவனா ரோபோட்ட கொண்டு வந்துட்டு எல்லார் வீட்டுக்கும் வித்தா சீப்பான பிரைஸ்ல நெறைய சேல்ஸ் பண்றீங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாருமேவும் வாங்க இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கிளீனர் அது என்னது ரொபாய்ட்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு கிளீனர் ரோபாய்ட் இருக்கு பார்த்தீங்களா? வேக்கம் கிளீனர் மாதிரி ரைட்? ஸோ அது அது வந்துட்டு பெருசான யூசேஜ்ல இல்ல. இப்ப நவடேஸ் யூ சி அட்லீஸ்ட் கொஞ்சம் எலைட்டா இருக்கிறவங்க, இல்ல அர்பன்ல இருக்கிறவங்க, வொர்க்கிங் கண்டிஷன்ஸ்க்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே ஸ்டார்ட்டட் யூசிங் தட். அது பாட்டுக்கு கிளீன் பண்ணிட்டு அது பாட்டுக்கு வந்துரும். கரெக்ட்டா? ரைட். ஸோ இப்ப அது ஒரு சின்ன மெஷின் தான். பட் என்ன ஆயிருச்சு இப்போ இட் இஸ் இன்ட்ரூடட் இன்டூ த எக்கானமி நவ். இதே மாதிரி ரோபோட்ஸ் என்ன ஆகலாம்? நாளைக்கு வந்துட்டு எக்கானமிக்குள்ள வரலாம். ஸோ டிமாண்ட் இல்லாம நம்ம என்ன பண்றோம்? இன்னோவேஷன வந்துட்டு அப்ளிகேஷனுக்குள்ள கொண்டு வரோம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ட்ரிவன் இல்லாம இன்னோவேஷன் ட்ரிவன். அப்ப அதுக்கு சைனா என்ன பண்றாங்க? தி ஸ்டேட் ஃபெசிலிட்டேட்ஸ் எப்படி? பிளானர், இன்வெஸ்டர், ரெகுலேட்டர் எல்லாமே என்னது? ஸ்டேட்டே இந்த வொர்க் எல்லாத்தையுமே பார்த்துக்குது. ஓகேவா? ஸோ மார்க்கெட் எப்படியோ ரன் ஆயிட்டு போட்டுன்ற மாரி விடாம, ஸ்டேட்டே என்ன பண்றாங்க? தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் பிளானிங். இப்ப நம்மளா இப்ப லைக் வி ஹேவ் நவ் நேஷனல் குவாண்டம் மிஷன் இருக்கா? ரைட்? ஸோ நம்ம வந்துட்டு குவாண்டம் மிஷன் வந்துட்டு டெவலப் பண்ணிக்கோ. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் டெவலப் பண்ணணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணணும். செமிகண்டக்டர் மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் ஓரியன்டடா நெறைய யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ பட் அதுவே வந்துட்டு இன்னோவேஷன்ல அடுத்த ஸ்டெப்பா இன்னோவேஷன்ல இவங்க யோசிக்கிறாங்க. ஓகே. பட் அதுக்கு பிளானிங் இப்ப இந்த நம்ம வந்துட்டு நேஷனல் குவாண்டம் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷன் வச்சா தான் அத நோக்கி நம்ம வொர்க் பண்ணுவோம். ரைட்டா? அப்ப இல்லன்னா தேர் இஸ் நோ விஷன் வி வில் நாட் வொர்க் டுவர்ட்ஸ் இட். அதனால தான் இந்த இடத்துல பிளானிங்க யார் பண்றாங்க உங்களுக்கு? கவர்ன்மென்ட்டே பண்ணிடுறாங்க. அடுத்து இன்வெஸ்டர். பிகாஸ் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா? லாட் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் நம்மளுக்கு என்ன வேணும்? ஃபண்டிங் வேணும். ரிஸ்க் ஜாஸ்தி. அப்ப ரிஸ்க் இருக்கிறப்ப பிரைவேட் வில் நாட் கம் இன்டு த பார்ட். இப்ப நம்மளே என்ன பண்றோம்? ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கிறதுல நேத்து கூட பார்த்தீங்களா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் மெக்கானிசம் பார்த்தோம். ரைட்டா? ஸோ பேங்க் வந்துட்டு நீங்க அவங்களுக்கு குடுங்க. இன்கேஸ் அவங்க ரிட்டர்ன் பண்ணலைனாலும் ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட் வி வில் கிவ் யூ பேக் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி வந்துட்டு நம்ம பண்றோம். ஸோ இந்த மாதிரியான மெஷர்ஸ். ஸோ இது என்னது இது வந்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மென்ட் கிடையாது.
பட் யூஆர் ரெடியூசிங் த ரிஸ்க். பட் இதுக்கு பதிலாக இஃப் யூஆர் டைரக்ட்லி இன்வெஸ்டிங் இட், ஓகேங்களா? அதுலேயும் என்ன பார்த்தோம் இல்லையா? ஸோ 2 crore பெர் டிபிடி நம்ம வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டைரக்டா யாரே பண்றது? கவர்மெண்ட்டே பண்றது. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ரெகுலேட்டர், ஃபெசிலிட்டேட்டர், அதை ஃபெசிலிட்டேட் பண்றதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செஸ் ஜோன் இப்போ நம்மளுக்கு இருக்கு இல்லையா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோன் கொண்டு வந்துட்டு அந்த ஜோன்ல பாத்தீங்க அப்படின்னா டாக்ஸ் ரூல்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் இன் தட் ஜோன், ஓகேங்களா? லேண்ட் ரேட் வில் பி டிஃப்ரெண்ட் இன் தட் ஜோன். பட் இஃப் யூ கம்பேர் இட் டு த அதர் ஏரியா, ஓகேங்களா? அந்த ஏரியாவுக்குன்னு லேண்ட் ரேட் கம்மியா இருக்கும், டாக்ஸ் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கும், இல்ல டாக்ஸ் ரேட் கம்மியா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். எதனால? யூஆர் கோயிங் டு டெவலப் தட் பர்டிகுலர் ஏரியா அஸ் அ ஸ்பெஷல் ஜோன், ஓகேங்களா? அந்த இடத்த மட்டும் என்ன பண்றோம்? ஒரு ஹப்பா வந்துட்டு மாத்த போறோம். அதே தான் இவங்க. நம்ம ஒரு பிளேஸ் சொல்றோம் இல்லையா? இன்ஸ்டெட் தே ஆர் டூயிங் இட் ஆன் அ ப்ராவின்ஸ் வைஸ், ஓகேங்களா? பெரிய ஸ்டேட் வைஸ் அவங்க தான் பண்றாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ ஃபெசிலிட்டேட் இது என்ன பண்ணுது? கவர்மெண்ட் இஸ் எய்டிங் யூ டு டெவலப் சம்திங். ஓகே, அது ஃபெசிலிட்டேட்டர் ஒர்க். ஸோ இப்போ இதுல பார்த்தோம்னா இப்போ ஏன் நியூஸ்ல வந்துச்சுன்னா மெயின்லி ரிலேட்டட் டு பீஜிங். ஸோ பீஜிங்ல பாத்தீங்கன்னா ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா வந்துட்டு இப்ப ஹப்பா வந்துட்டு பீஜிங் வந்துட்டு மாறிட்டு இருக்கு, ஓகேங்களா? அது இல்லாம வேற என்னெல்லாம் இந்த மாதிரி ஹப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷென்சென், ஷாங்காய், ஹாங்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ப்ராவின்ஸ் இருக்கு. ஓகே, ஷென்சென் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், ஓகேங்களா? அதுக்கெல்லாம் வந்துட்டு ஹப் மாதிரி ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ சேலம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஃபேமஸ் இல்லையா? ரைட், ஸ்டீல், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஷென்சென் அப்படிங்கிற அந்த ஃபுல் ப்ராவின்ஸ் வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ்? உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ்க்கு. அங்க எல்லாமே அதாவது எவ்ரி திங் வாட் யூ சா நவ். ஸோ ரிசர்ச் ஓரியன்டட்ல இருந்து ஆரம்பிச்சு, ஓகேங்களா, அகாடமிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னோவேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா கமர்ஷியலைஸ் பண்றது எல்லாத்தையுமே அந்த ஒரு ப்ராவின்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ் பார்த்துப்பாங்க. அசம்பிளிங் பண்றது, சிந்தசிஸ் பண்றது, எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்றது, எவ்ரி திங். அதே மாதிரி ஷாங்காய் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியல் சென்டர். அண்ட் தென் ஹங்ஸோ எதுக்கு வரும்? ஹங்ஸோ பார்த்தீங்கன்னா ஏஐ ரிலேட்டட், ஓகேங்களா? ஏஐ ரிலேட்டட் டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ க்ரோயிங்ல இருக்கு, ரைட்? அது இல்லாம பீச்சிங் தான் இப்போ எதுக்கு? ரோபோட்ஸ்க்கு. ஓகே, so they follow a whole of ecosystem means research. again the words தான் திருப்பி திருப்பி வரும், ஓகேங்களா? ஸோ ரிசர்ச், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரீஸ், வெஞ்சர் கேபிட்டல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம்? மிக்ஸ் பண்றோம். ஒரு டோட்டல் அது வளர்றதுக்கு தேவையான ஃபுல் எக்கோசிஸ்டம் சப்போர்ட்டையும் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு தருது. இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் இது நோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பீஜிங் பேஸ்டு மூன் ஷாட் ஏங்கிறது எப்படி கூகுள் இருக்குது அந்த மாதிரி ஒரு கம்பெனி, ஓகேங்களா? ஸோ கம்பெனி மூன் ஷாட் ஏஐ. அவங்களோட ஓப்பன் சோர்ஸ் கிமி K3 ஏஐ மாடல். ஸோ ஹவ் வி ஹேவ் கூகுள், சாரி ஜெமினி, சாட் ஜிபிடி, இதெல்லாம் என்னது? ஏஐ மாடல்ஸ். ஓகே, அதே மாதிரியே தே ஹேவ் டெவலப்டு தேர் ஓன் ஏஐ மாடல். இப்போ இந்தியா அவங்களோட ஏஐ மாடல் தனியா டெவலப் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்லை, ஓகேங்களா? லைக் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சாட் ஜிபிடி ஆர் ஜெமினி, ஓகேங்களா? பட் அதே அளவுக்கு சைனா என்ன பண்ணிருச்சு? தே ஹேவ் டெவலப்ட் இட், ஓகேங்களா? அதுதான் என்னது? இந்த கிமி K3 ஏஐ மாடல், ஓகேங்களா? ரைட். இந்த கிமி K3 ஏஐ மாடலை என்ன பண்ணிருக்காங்க? ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு தட் கம்பெனி. வாட் தே ஹேவ் டிட் இஸ் தே ஹேவ் மேட் இட் ஓப்பன் சோர்ஸ், ஓகேங்களா? இதுதான் முக்கியமானது. ஓப்பன் சோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அவைலபிள் இன் யுவர் பப்ளிக் பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா? நம்ம வேணும்னா என்ன பண்ணிக்கலாம்? போயிட்டு நம்ம ஒரு தடவை பிட் சாட் ஒரு தடவை பார்த்தோமா? ரெபாசிட்டரி, அதில் எல்லா டேட்டாஸுமே வந்துட்டு இருக்கும். அதில் இந்த பிட் சாட்டோடைய கோடிங் டேட்டாஸுமே வந்துட்டு அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பார்த்துருந்தோம், ரைட்டா? அதே மாதிரியேவும் இந்த ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த K3 அப்படிங்கிறதுக்கான கோடிங் ப்ரோக்ராம் இருக்கும் இல்லையா? ஸோ இட் இஸ் அவைலபிள் இன் த ஓப்பன் சோர்ஸ். ஓகே, பட் நாட் கம்ப்ளீட்லி ஓப்பன். லைசன்ஸ் வாங்கி நீங்க அதை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ரைட். கூகுள் இருக்கு அப்படின்னா கூகுள் ஜெமினியோடைய சோர்ஸ் கோட என்ன பண்ண மாட்டாங்க? தே வில் நாட் டெல் எனி ஒன் எல்ஸ். பிகாஸ் அது என்ன ஆயிரும்? யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓப்பனா அவங்க எடிட் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஜெமினியே பேஸா வச்சு ஜெமினி மாதிரியே நிறைய நம்மளால கிரியேட் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டன்ட் ரைட் அவங்களுக்கு போயிடும். அதுக்கான இன்கம் அவங்களுக்கு வராது. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? ஜெமினில அப்டேட்டட் வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு பே. பிரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணணும்னா யூ நீட் டு பே, ரைட்டா? இப்போ அந்த மாதிரியான வெர்ஷன்ஸை அப்கிரேடடா ஈஸியான லெவல்ல வேற ஏதாவது பேர்ல நம்மளுக்கு கிடைக்கும் இஃப் இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ரைட்? இப்ப அதனாலதான் இங்க என்ன பண்றாங்க? பட் இங்க என்ன பண்றாங்க? அதை கமர்ஷியலைஸ் பண்ணாம தட் இஸ் கம்ப்ளீட்லி கேபிட்டலிசம், ஓகேங்களா? இங்க என்ன பண்றாங்க? சைனால இதை வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ்ல போட்டு விட்டுட்டு லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. ஸோ ஒன்லி சம் பீப்புள் கேன் ஆக்சஸ் இட், பட் இட் அட்ராக்ட்ஸ் டெவலப்பர்ஸ்.
டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலாம், இத போய் பார்த்து இதுல இருந்து இந்த பேஸா வச்சு இன்னும் வேற வேற மாடல்ஸ் வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாடலையே வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், அப்கிரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு வந்துட்டு சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப டிசிஎஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட்? ஸோ டாடா கம்பெனி வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு டெவலப் பண்றாங்க. ஓகேவா? ஒரு ஏஐ மாடல் டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஏஐ மாடல்ல அ இத வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வேற விதமா வந்துட்டு டெவலப் பண்ணணும். இல்ல இத வந்துட்டு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி மாத்தணும்னு வச்சுக்கோங்க. இத என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு 4 கம்பெனிஸ் ஓகேங்களா? வேற ஒரு 4 கம்பெனிஸ் Infosys ஓகேவா? இந்த மாரி வேற 4 கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, அதுல இருக்கிற டெவலப்பர்ஸும் இதுக்கு லைசென்ஸ் வாங்கிட்டு, ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சுட்டாங்க. பட் இன்னும் ஒரு 4 பேர் சேர்றப்ப, இன்னும் கொஞ்சம் என்ன ஆகும், அதோட ஃபீச்சர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சரிங்களா? இன்னோவேட்டிவா இருக்கும். ரைட்? ஸோ இதோடைய எய்ம் என்ன அப்டின்னா, ஒரு கம்பெனிக்கு எல்லா ப்ராஃபிட்டும் வரணுன்றது கிடையாது. இதோட எய்ம் என்னது? இன்னும் கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனா பிகாஸ் யூ ஆர் இன்வைட்டிங் லாட் ஆஃப் பீப்பிள் ரைட்டா? நெறைய பேர் நீங்க உள்ள வர்றப்ப என்ன ஆயிரும் உங்களுக்கு? இன்னோவேஷன் ஜாஸ்தியா நடக்கும். ஐடியாஸ் புதுசு புதுசா கிடைக்கும். நெறைய பேர் நெறைய விதமா அத மாடிஃபை பண்ணுவாங்க. எண்ட் ப்ராடக்ட் என்னது? நல்லா ஹைலி இன்னோவேட்டிவான ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ப்ராடக்ட்ட நம்ம சேல்ஸ் பண்ண போறோம். ரைட்டா? பட் இதுவே இந்த கம்பெனி அந்த சோர்ஸ் கோட அவங்களே வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியாது? அவங்க என்ன வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காங்களோ அதோட அது நின்றும். ஓகேவா? ஸோ இன்னோவேஷன்க்கு நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் தர்றதுனால தான் வாட் தே ஹேவ் டிட் இத வந்துட்டு ஓப்பன் சோர்ஸா வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்டின்னா, அந்த ஓப்பன் சோர்ஸ் கிமி K3 ஏஐ மாடல். ஓகேங்களா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரோடது? சைனாவோடது. ஓகேவா? ரிமைனிங் இப்ப நம்ம சொன்ன அதே கன்டென்ட் தான். ஓகே. ஸோ தி எக்கோசிஸ்டம் ப்ரோமோட்ஸ் சைக்கிள் ஆஃப் ரிசர்ச், இன்னோவேஷன், இன்குபேஷன், கமர்ஷியலைசேஷன். ஸோ வாட் இஸ் இன்குபேஷன் அப்டின்னா, இன்னோவேஷன் அப்டின்னா யூ ஹேவ் அ நியூ ஐடியா. ஓகேங்களா? இன்குபேஷன் அப்டின்னா, ஸ்டில் தட் ஐடியா பிகம்ஸ் கமர்ஷியலைஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? அதுக்கு பேரு தான் இன்குபேஷன். ஓகேவா? இப்ப நம்ம வந்துட்டு எக்க என்ன பண்ணுவோம்? இன்குபேட் பண்ணுவோம். அடை காக்கும் இல்லையா கோழி? அது என்னன்னு சொல்லுவோம்? இன்குபேஷன். ஓகேங்களா? அந்த டைம்ல அது டேமேஜ் ஆயிறக்கூடாது. ஓகேங்களா? அத நம்ம வந்துட்டு பொத்தி பொத்தி பாதுகாக்கணும். ஓகே. ஸோ அந்த மாரி நம்ம என்ன பண்றோம்? வி ஹேவ் அ இன்னோவேட்டிவ் ஐடியா. அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாவ கமர்ஷியலைஸ் ஆகணும். அது சக்சஸ்ஃபுல் ஆனா தான் கமர்ஷியலைஸ் ஆகும். பட் அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா? ஆகாதான்றது எப்படி தெரியும்? அதுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம குடுத்து அத வளர விட்டா தானே தெரியும். ஸோ தட் ஒன் இஸ் இன்குபேஷன். ஓகேங்களா? யூ ஆர் எய்டிங், சப்போர்ட்டிங் இட், ஃபெசிலிட்டேட்டிங் இட் லைக் வென்ச்சர் கேபிட்டலிசம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணி அத நம்ம பண்ணி கொஞ்சம் வளர்த்து விடுறோம் இல்லையா? தட் இஸ் இன்குபேஷன். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்னது? கமர்ஷியலைசேஷன். இந்த டெர்ம் நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. ஓகேங்களா? ரைட்? ஸோ எவ்ரிதிங் இஸ் சேம். ஓகேங்களா? அகைன் ரீட் இட். ஓகே. நம்ம சொன்ன கன்டென்ட்ட அத நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்லிட்டோம். அதுல கொஞ்சம் டீடைல்டா இருக்கும் வேர்டிங்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்ளைன் ஆஃப் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஓகே. நாட் ஆல் ஸ்கூல்ஸ், கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நித்தி ஆயோக்ல இருந்து ஒரு டேட்டா வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? 94,000 கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ் வேர் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் see about the data, then we will go into the content. என்னக்கா? ஓகே. ஸோ இப்ப டேட்டா என்ன சொல்லியிருக்காங்க? நித்தி ஆயோக் டேட்டா. டோட்டல் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15 லேக்ல இருந்து 14 லேக்கா இருக்கு. ஓகே. ஸோ அரவுண்ட் ஒரு 45,000 ஸ்கூல்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. திஸ் இஸ் டோட்டல் ஸ்கூல் கவுண்ட். ஓகேங்களா? ஒட்டுமொத்த ஸ்கூலுமே குறைஞ்சிருக்கு. அப்ப என்ன நம்ம அப்சர்வ் பண்ணதுல இருந்து டோட்டலாவே ஸ்கூல்ஸோட கவுண்ட் கம்மியாயிருக்கு. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ் அலோன் பார்த்தீங்க அப்படின்னா 94,000 வேர் க்ளோஸ்ட். ஓகே. ஸோ இட் ஃபெல் ஃப்ரம் 11 லேக் டு 10 லேக் 10.13 லேக். ஓகேங்களா? ஸோ டோட்டலி அரவுண்ட் 94,000 ஸ்கூல்ஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்ப என்ன அர்த்தம்? கவர்ன்மெண்ட் ஸ்கூல் மட்டும் க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? அதாவது கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு குவாலிட்டி சரியில்ல. அதனால கவர்ன்மெண்ட் ஸ்கூல் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு சொல்லலாம். பட் என்ன ஆயிருச்சு நம்மளுக்கு? டோட்டல் ஸ்கூல்ஸே வந்துட்டு கம்மியாயிருக்கு. அப்போ சம்திங் எல்ஸ் ப்ராப்ளம் இஸ் தேர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரைவேட் அன்எய்டட். ஓகே. பிரைவேட் ஸ்கூல்ஸ் என்ன இருக்கு? குரோத் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த பக்கம் வந்துட்டு குறைஞ்சாலும் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல குரோத் இருக்கு. பட் when you take in totality ஓகேங்களா? மொத்த ஸ்கூல்ஸ் கவுண்ட் எடுக்கிறப்ப கம்மியாயிருக்கு. பட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குரோத் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல்மென்ட். ஓகேங்களா? என்ரோல்மென்ட்னா என்னது? பதியிறது. ஓகேங்களா? சோ ஸ்டூடண்ட்ஸ் those who are joining schools. So ஸ்கூல் ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்கன்னா that also decreased from 26 crore to 24 crores. அரௌண்ட் 2.26 crores என்ன ஆயிருக்கு? ஸ்டூடண்ட்ஸ் என்ரோல்மென்ட்டே குறைஞ்சிருக்கு. சோ 2 crore ங்கிறது இட்ஸ் a big amount. ஓகே.
நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா that increased. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 89 லேக்ல இருந்து 1.1 crore வரைக்கும் 1.01 crores வரைக்கும் டீச்சர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கு, பட் டீச்சர் ஸ்ட்ரென்த் ஹஸ் இன்க்ரீஸ்ட். நெக்ஸ்ட் ஆவரேஜ் டீச்சர்ஸ் பெர் ஸ்கூல், ஒரு ஸ்கூலுக்கு எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 5.9ல இருந்து 6.9. அகைன் இது என்ன ஷோ பண்ணுது உங்களுக்கு, நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட் இன் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா, ரைட். இதுதான் ஓவரால் திங். ஸோ இப்போ இது ஏன் இந்த மாதிரி நம்மளுக்கு ஓவராலா ஸ்கூல்ஸ் உடைய கவுண்ட்டும் குறைஞ்சிருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோடதும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ஹேப்பன் டியூ டு டூ மேஜர் கண்டிஷன்ஸ். ஸோ ஒன் இஸ் கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷன் என்னது, யோர் மர்ஜிங். ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் யூஸ்வலா வந்துட்டு இந்த வில்லேஜஸ் அப்படின்னா ஒரு 3-4 வில்லேஜுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கும். ஓகேங்களா, சம்டைம்ஸ் இந்த சின்ன சின்ன வில்லேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் இருக்கும். பட் என்ன பண்ணிருவாங்க, ஸ்கூலுடைய என்ரோல்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல்மெண்ட் இஃப் இட் இஸ் வெரி லோ, ஒரு 5 பேர் தான் மொத்தத்துக்கே ஸ்கூலுக்கு வராங்கன்னா அது எப்படி ரன் பண்ண முடியும், அதுக்கு ஒரு ஸ்டாஃபுக்கு எவ்வளவு சேலரி தர முடியும். அப்ப என்ன பண்ணிருவாங்க, அந்த ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டு they will merge this school with the higher school. ஓகேங்களா, பக்கத்துல எது லார்ஜ் ஸ்கூல் இருக்கோ they will merge it with that. ஓகேங்களா, அப்ப அந்த அந்த அதுல வந்து ஒரு பாயிண்ட் என்னது, ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடுச்சு, so that we are merging it with the bigger school, ஒரு பாயிண்ட். தென் ரெண்டாவது என்ன பாத்தீங்கன்னா, பிகர் ஸ்கூல்ல என்ன இருக்கும், we have lot of facilities. ஓகேங்களா, ஒரு லேபரட்டரி இருக்கும், கிரவுண்ட் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பெரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். டீச்சர்ஸ்மே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹைலி குவாலிஃபைடு டீச்சர்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்னாலையும் we will shut down the smaller schools. ஓகே, ரைட். ஸோ இது கன்சாலிடேஷன் கவர்மெண்ட் அப்பப்போ பண்றதுதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கவர்மெண்ட் கன்சாலிடேஷன்ல தான் நிறைய இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஷட் டவுன் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எதுக்காக வந்துட்டு ஷட் டவுன் பண்ணிருக்காங்க, டியூ டு கன்சாலிடேஷன், ஒன் பாயிண்ட். ஓகே, ரைட். தென் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் கம்மியாயிருக்குன்னு சொல்றோம். தட் இஸ் டியூ டு டீமோகிராஃபிக் சேஞ்சஸ். So demography na என்னது again? Demography. என்னது? Personal details. இல்ல. Studying about people. ஓகேங்களா, ரைட். டீமோகிராஃபி அப்படின்னா பீப்புளை பத்தி படிக்கிறது. ஸோ எவ்வளோ கம்யூனிட்டியில எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இந்த ஏஜ்ல எவ்வளோ குரூப் மெம்பர்ஸ் இருக்காங்க, ஓகேவா, ரைட். ஸோ யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, எல்டர் பீப்புள் எவ்வளோ இருக்காங்க, அதை பத்தி படிக்கிறதா என்னது, இல்ல டீமோஸ் அப்படின்னா இட் இஸ் அபவுட் பாப்புலேஷன் அப்படின்னு அர்த்தம். கிராஃபி அப்படின்னா ஜியோகிராஃபி. ஓகேவா, கிராஃபி அப்படின்னாலும் இட் இஸ் அபவுட் ஸ்டடிங் சம் சப்ஜெக்ட். ஓகேங்களா, ரைட். ஸோ யூ ஆர் ஸ்டடிங் அபவுட் த பீப்புள், டீமோகிராஃபி. ஸோ ஹியர் டீமோகிராஃபிக்கல் சேஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the total fertility rate has fallen. ஓகேங்களா, ஸோ 1990ஸ்ல 3 இருந்துச்சு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டுங்கிறது என்னது, ஹவு மச் பர்த் உமன் கிவ். ஓகேங்களா, ரைட். ஸோ மினிமம் ஒரு 3 சில்ட்ரன் அப்படின்னு இருந்தது. இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு, 1.9 ஆயிடுச்சு. மீன்ஸ் இட் இஸ் லெஸ் தேன் 2. இப்போ வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு குழந்தை தான், ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறாங்க, இல்ல மேக்ஸிமம் 2, அதுவும் ரொம்ப ரேர். ஓகேவா, ரைட். ஸோ அந்த மாதிரி பர்த் ரேட் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க நிறைய பேர் இருந்தா தானே they can go and enroll. ஸோ என்ரோல்மெண்ட் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்க, பர்த் ரேட் கம்மி ஆயிடுச்சு. why birth rate has reduced அப்படின்னா fertility rate has reduced. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ எவ்வளோ இருக்கு அப்படின்னா 1.9. ஸோ எக்ஸாக்டா ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும். அதாவது 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு 2 பேர், கரெக்டா, அதுக்கு பேர் என்னது, ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். ஸோ இது வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 2.1 வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா, பட் இந்தியா வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஸோ we tried to reduce our population, we took measures, பட் என்ன ஆயிடுச்சு, once we reached this replacement rate, then again நம்மளும் டிக்ளைன்ல போயிட்டு இருக்கோம். இப்போ 1.9 ஆயிடுச்சு. மீன்ஸ் the 2 persons will not be replaced by another 2 person in the future. ஓகேங்களா, ரைட். ஸோ அதுதான் இப்போ இருக்க இஷ்யூ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா we have lot of people, அதனால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இயர்ஸ் போக 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 எல்டர்லி ஏஜ் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிரும், பிகாஸ் பர்த் ரேட் கம்மி ஆயிரதுனால. ஓகேங்களா, ரைட். இதுதான் மேஜரான ரீசன்ஸ் நம்மளுக்கு ஏன் ஸ்கூல் வந்துட்டு ஷட் டவுன் பண்ணோம், எதனால வந்துட்டு என்ரோல்மெண்ட் கம்மி ஆயிடுச்சு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் வந்துட்டு 1.9 ஆச்சு. ஃபைல்ல 2 பாயிண்ட் இருக்கும், அதை மட்டும் மாத்திக்கோங்க. 1.9. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட என்ரோல்மெண்ட் கம்மியாயிடுச்சு. தென் லாட் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபர், அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் ரீசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தே ப்ரிஃபர் பிரைவேட் ஸ்கூல். ஏன்னா குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஸோ அதனால பிரைவேட் ஸ்கூல் வந்துட்டு ப்ரிஃபர் பண்றாங்க. தென் அர்பனைசேஷன் அண்ட் மைக்ரேஷன். ஸோ ரூரல் வில்லேஜஸ் இருக்கு அப்படின்னா லைக் லாட் ஆஃப் பீப்புள் மைக்ரேட்டிங் டு அர்பன். ஓகேங்களா, ஸோ அர்பனுக்கு போறதுனால அர்பன்ல ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஸ்டில் இட் வில் பி சோ மச் பெட்டர், ரைட்டா.
அப்ப அங்க இருக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிருவாங்க. அப்ப இங்க இருக்கிற வில்லேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் நம்ம மூட வேண்டியது வரும். அப்ப அதுவும் இட் பிகம்ஸ் அ ரீசன். மைக்ரேஷன் அண்ட் அர்பனைசேஷன் அதர் ரீசன். ஓகே. அண்ட் சம்டைம்ஸ் மைக்ரேட் ஆகி வர்ற குழந்தைங்க, மைக்ரேட்டிவ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. தே வில் நாட் சென்ட் தியர் கிட்ஸ் டூ ஸ்கூல். அவங்களோட ஊர் வந்துட்டு உத்தரப்பிரதேஷா இருக்கும், பீகாரா இருக்கும். பட் அவங்க தமிழ்நாட்டுல வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு அவங்க குழந்தைய அனுப்புவாங்களா? மாட்டாங்க. ஓகே. சோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். டியூ டூ மைக்ரேஷன். ஓகே. கன்சாலிடேஷன் நம்ம சொன்னோம் இல்லையா? எதுக்காக வந்துட்டு ஸ்கூல்ஸ வந்துட்டு மெர்ஜ் பண்றாங்க. அதுக்கான ரீசன்ஸ். ஓகே. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த மெர்ஜிங் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? பிகாஸ் ஆஃப் திஸ் மெர்ஜிங் என்ன பண்ண மாட்டாங்க? ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு இப்ப போக முடியாம போயிருது. தே நீட் டூ டிராவல் அ லாங் டிஸ்டன்ஸ். அப்ப டிராவல் பண்ணி வர்றதுன்றதே ஒரு பெரிய விஷயம். இப்ப டிராவல் பண்றதுக்கு முடியாம லாட் ஆஃப் பீப்பிள் வில் டிராப் அவுட். ஓகேங்களா? அது ஒரு ரீசன் இருக்கு. ஓகே. சோ அதுக்கு ஏத்த மாதிரியான டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டீஸும் இல்ல. பர்ட்டிகுலர்லி இன் ரூரல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஓகேங்களா? பட் அவங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டீஸ் இல்லைனாலும், இவங்க என்ன ஆயிரும் நம்மளுக்கு டிராப் அவுட் ரேட் வந்துட்டு ஜாஸ்தியாகும். ஸோ இந்த கன்சாலிடேஷன்ல இந்த ஒரு இஷ்யூவும் நம்மளுக்கு. தென் அர்பன் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் என்ன ஆயிரும்? ஓவர் கிரவுடிங். இங்க வந்துட்டு வில்லேஜ்ல பார்த்தா ஸ்கூல்ல ஆளே இருக்க மாட்டாங்க. அர்பன் ஸ்கூல்ல பார்த்தா ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்ப 30:1 ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர் ரேஷியோ இருக்கணும் அப்டின்னா, அங்க பார்த்தா 50, 60 வந்துட்டு ஒரு டீச்சருக்கு இருப்பாங்க. ஓகே. சோ அந்த ரேஷியோ டிஃபர். சோ ஓவர் கிரவுடிங் ஆயிருது. அப்ப ஃபெசிலிட்டீஸ ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ண முடியாம போயிருது. தட் பிகம்ஸ் அனதர் சேலஞ்ச். ஓகே. சோ நீங்க என்ன பார்த்திருக்கோம் நம்ம? ஸ்கூல்ஸ் பத்தி பார்த்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமோ பாரத் ரீஜனல் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். சோ அந்த ஆர்ஆர்டிஎஸ்ன்றது என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகே. சோ ஆர்ஆர்டிஎஸ்ன்றது என்னன்னு சிம்பிளா ஒரு லைன்ல சொல்லணும்னா, சோ வி ஹேவ் மெட்ரோஸ். ஓகேவா? மெட்ரோ ட்ரெயின் எங்க ஓடும்? வித்தின் அ சிட்டி. ஓகேங்களா? யூ ஹேவ் பெங்களூர் மெட்ரோ, சென்னை மெட்ரோ அப்டின்னா, சென்னை மெட்ரோ எங்க ஓடும்? சென்னை சிட்டிக்குள்ளேயே ஓடுது. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாம, யூ இமேஜின் யூ ஹேவ் சென்னை. ஓகேங்களா? தாம்பரம் வரைக்கும் ட்ரெயின்லாம் போகுது உங்களுக்கு. ஓகேவா? தென் யூ டேக் செங்கல்பட்டு. இல்ல செங்கல்பட்டுல இருந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க? அதாவது சென்னை வந்து டூ மச் கிரவுடட் அப்டின்னு சொல்லிட்டு, செங்கல்பட்டு ஏரியால போய் இருப்பாங்க. டெய்லி தே வில் டிராவல் டூ தட் அவுட்டர் சென்னை ஏரியாஸ். இந்த ஷோலிங்கநல்லூர் இந்த ஏரியாக்குலாம் டிராவல் பண்ணி வருவாங்க. ஓகேவா? ஷோலிங்கநல்லூர் ஏரியாக்குலாம் ட்ரெயின் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகேங்களா? அப்ப இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, இந்த செங்கல்பட்டு ஏரியா இருக்கு இல்லையா? ரைட்? சோ அந்த ஏரியால இருந்துட்டு ஆக்சுவலி இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் சென்னை. பட் அங்க அங்க இருக்கிற மக்கள் எங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க? வொர்க்கிங் இன் சென்னை. ஓகேங்களா? அப்ப தே ஆர் டிராவலிங் டெய்லி 1 ஹவர் ஆர் ஒரு 1/2 அன் ஹவர் மேல தே நீட் டூ டிராவல். பிகாஸ் தே வாண்ட் பீஸ்ஃபுல் என்வைரன்மென்ட் ஆர் ரேட்டிங். ஓகேங்களா? பிகாஸ் ஆஃப் ஹையர் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஓகேங்களா? அதனால இந்த மாரி கொஞ்சம் அவுட்டர் ஏரியால போய் இருப்பாங்க. இப்ப இங்க இருந்து இவங்க வர்றதுக்கு தே நீட் டூ டிராவல் அ லாட் இல்லையா? சோ அதுக்காக கொண்டு வர ட்ரெயின் தான் என்னது? இந்த ஆர்ஆர்டிஎஸ் ட்ரெயின். அபோ பாரத், நமோ பாரத் ஆர்ஆர்டிஎஸ் ட்ரெயின். ஓகேங்களா? சோ இது என்ன பண்ணுது உங்களுக்கு? மெயின் சிட்டியோட யூ ஆர் கோயிங் டூ கனெக்ட் ரீஜனல் ஏரியா சரவுண்டிங் த மெயின் சிட்டி. So செங்கல்பட்டு இஸ் ஆக்சுவலி நாட் அ பார்ட் ஆஃப் சென்னை. பட் அங்க இருக்கிறவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டு போறதுனால, யூ ஆர் கனெக்டிங் வித் அங்க அதாவது ஷோலிங்கநல்லூர் டூ செங்கல்பட்டு மட்டும் ஒரு ட்ரெயின் விடுறோம். ஓகேங்களா? சோ தட் இஸ் ஆர்ஆர்டிஎஸ். ஓகேங்களா? பட் இந்த ட்ரெயின் நம்ம எங்க விட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரியில விட்டுருக்கோம். மீரட் இந்த மாதிரியான ஏரியாஸ வந்து கவர் பண்ணும். பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் மீரட் இஸ் இன் யூபி. இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டெல்லி. பட் அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? டிராவல் பண்ணி 1 ஹவர் டிராவல் பண்ணி டெல்லியில வந்து வொர்க் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரியான காரிடார்ஸ வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த இடத்த மட்டும் அதாவது ரீஜன்ல இருந்து மெயின் கேபிட்டல் சிட்டிய கவர் பண்றதுக்காக நம்ம தனியா ட்ரெயின் விட்டுருக்கோம். தட் இஸ் ஆர்ஆர்டிஎஸ். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ். இது வந்து ஒரு டைப். மெட்ரோ அப்படின்னா ஒன்லி இட் ரன்ஸ் வித்தின் த மெட்ரோபாலிட்டன் சிட்டி. பட் இந்த ரீஜனல் ட்ரெயின்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஹேவ் அ டிராவல் டைம் ஆஃப் மினிமம் 1 ஹவர். ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் 1 ஹவர் டிராவல் டைம். அங்க இருந்து இங்க வர்றதுக்கு 1 ஹவர் ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்குது அப்படின்னா, இந்த ட்ரெயின்ல வந்து இட் வில் பிகம் ஒன்லி 1 ஹவர். இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்ட ப்ரமோட் பண்றதா நமோ பாரத் ஆர்ஆர்டிஎஸ் ட்ரெயின்ஸ். ஓகேங்களா? ரைட். யூ ஜஸ்ட் ரீட் த்ரூ இட். ஓகேங்களா? சோ நமோ பாரத் ஆர்ஆர்டிஎஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஸ்கூல்ஸ் வந்து ஏன் ஷட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். தென் வி saw about wetlands, ராம்சர் கன்வென்ஷன், ராம்சர் சைட்ஸ். தென் சைனாவோட இன்னோவேஷன் மாடல் பத்தி பார்த்தோம். ஓகே. அவ்வளவுதானா? ரைட். சோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இல்ல கிளான்ஸ் ரீட் பண்ணிருங்க ஃபைல. ஓகே. தேங்க் யூ.